ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். ஐம் ஜென்சி ஃப்ரம் நைரோபிலேருந்து. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா, நான் கென்யாவில் இருக்கிற ஃபுட், ட்ராவல் அண்ட் லைஃப் ஸ்டைலை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்டு இன்றைக்கி ஒரு சண்டே மார்னிங் சர்ச் போயிட்டு அப்படியே நம்மளோட மார்க்கெட் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா லஞ்சுக்காக தான் எங்களோட ஃபேவரட் பிளேஸ்க்கு வந்துடணும். ஸோ இது 3 to 4 டைம்ஸ் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கும். பட் உங்களோட நான் ஷேர் பண்ணதில்லை இந்த பிளேஸை. ஸோ தட் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அண்ட் நீங்கள் நைரோபியில் இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக சண்டே மார்னிங் மார்க்கெட் போவீங்க. ஸோ வரும்போது நீங்கள் லஞ்சுக்கு இந்த பிளேஸ் ப்ரிஃபர் பண்ண முடியும். அண்ட் இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைமண்ட் பிளாஸா போகிறதுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்டில் ஒரு பெரிய மால் இருக்கும். ஸோ அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இங்கேயே கிட்ஸ் பிளேயிங்க்காக பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கேயே அவங்க கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கு மேலே 1 or 3 ரெஸ்டாரண்ட் வரைக்குமே இருக்குது. நீங்கள் எந்த குசின்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஓரியண்டல் குசின் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேயே நமக்கு இந்தியன் ஃபுட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தட் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வழியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள். இங்கே கிட்ஸ் பிளேயிங் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே பே பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் கொஞ்சம் நேரம் கிட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ எந்த விதமான ஒரு சார்ஜும் கிடையாது. அட் த சேம் டைம் ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா சீரியஸாக இங்கே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோ எதுக்குமே அப்ஜெக்ஷன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் நீங்கள் அங்கேயே ஃபோட்டோ செஷன்ஸ் முடிக்கலாம். அண்ட் கீழேயுமே ரெஸ்டாரண்ட் இருக்குது அண்ட் மேலேயுமே இருக்குது. ஸோ 3 to 4 ரெஸ்டாரண்ட்ஸ் வரைக்குமே அங்கே இருக்குது. அங்கே எந்த குசின்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே உங்களுக்கு ஸ்டேயிங்க்கும் இருக்குது. ஸோ தட் நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதுவுமே ட்ரை பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டியே எப்போதுமே எப்போ வந்தாலுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அண்ட் பீஸ் அண்ட் காமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்தாலுமே நமக்கு அகெயின் அண்ட் அகெயின் மைண்டில் இருக்கும். டக்குன்னு நமக்கு யோசிக்கணும்னா இந்த பிளேஸ் நமக்கு ஞாபகம் வரும். அண்ட் இன்றைக்கி நாங்கள் உமாமி ஓரியண்டல் ரெஸ்டாரண்ட்டு தான் வந்தோம். இதோட ஆம்பியன்ஸே உங்களுக்கு சொல்லும் எவ்வளோ ஒரு காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு உட்காந்து சாப்பிடும்போது அந்த ஒரு பீஸ்ஃபுல் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்காக தான் போகிறோம். அந்த ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அது அந்த ஒரு இடத்த இந்த ஒரு ஆம்பியன்ஸ் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே எல்லா விதமான குசின்ஸும் இருக்கும். மெயின் இந்தியன் ஃபுட்டோட மெனு உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அண்ட் நிறைய இது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நிறையாவே இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ணது ஒரு ஸ்டார்டர் அண்ட் தென் மில்க் ஷேக் தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு பிரான்ச் முடித்தோம். ஏன்னா காலிலேருந்து சாப்பிடல. சீக்கிரமாக போய் சாப்பிட்டுட்டு சர்ச் போயிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்லான்னு பார்த்தா அதுவே ஒரு 10:30, 11 ஆகிடுச்சு. ஸோ பிரான்ச்சுக்கு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடலான்னு தான் வந்தோம். ஆனாலும் கொஞ்சம் ஹெவியாகவே இருந்த மாதிரி இருந்ததுனால ஓகே ஒரு மில்க் ஷேக் அண்ட் ஒரு ஸ்டார்டரும் வாங்கினாக்கா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வேணுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அதுவே பயங்கர ஹெவியாக இருந்துச்சு. நான் பைட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு ஜூஸியாக ஃப்ரெஷ் அண்ட் டெண்டராக இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்டியும் கூட. அண்ட் ஸ்பைஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை சேவ் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்கும். போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இது தேர்ஸ்டே மார்னிங் அரவுண்ட் ஒரு 7 o'clock போல். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே பயங்கர மழையாக இருந்துச்சு. ஈவன் நைட்லேருந்தே மழை தான், விடிய மழையாக இருந்துச்சு. அண்ட் இங்கே உள்ள கிளைமேட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மாட்ரேட்டாக நல்லா சில்லாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் சன்னி இருக்கும். ஆனால் ரொம்ப ஹாட்டாக நமக்கு வேர்க்கிற அளவுக்கெல்லாம் இருக்காது. ரொம்ப மாட்ரேட்டான சூப்பர் வெதர்னே சொல்லலாம். ஸோ நானும் கொஞ்சம் அந்த கிளாத்தெல்லாம் காஞ்சி இருந்துச்சு. ஸோ அகெயின் மழை வந்துச்சுன்னா அந்த சாரலில் இன்னுமே ஜாஸ்தியாக நனைஞ்சிட போகுதுன்ட்டு
போட்டு எல்லாமே எடுத்தாச்சு. இன்றைக்கி மெயின் ஒர்க் ஒன்று இருக்குது. ஸோ கார்டனிங்கில் வந்து கொஞ்சம் அந்த நம்மளோட டைனி கார்டன் எனக்கு வந்து இப்போன்னு இல்லை, அப்போலேருந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. பட் இப்போ தான் ஆக்சுவலி சான்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த ஏரியாவெலாம் க்ளீன் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து அங்கே அந்த இலையெல்லாம் வந்து எல்லோவாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இலையெல்லாம் வந்து கொஞ்சம் வெட்டி விட்டாக்கா அது எனர்ஜி சேவ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். அட் த சேம் டைம் நமக்கு ரொம்ப நாலேஜ்லாம் கிடையாது இதில். இருந்தாலும் வந்து நம்மளோட ChatGPT வந்து கேட்டோன்னே அது பர்ஃபெக்டாக சொன்னிச்சு. ஸோ இந்த பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு அதே மாதிரி செஞ்சப்போ வந்து இதில் வந்து பாருங்கள் ஃப்ரெஷ் நியூ லீவ்ஸும் வந்துச்சு. அட் த சேம் டைம் இப்போ வந்து முட்டும் வருது. அது அப்கமிங் வ்ளாகில் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த செடி வந்து ரொம்பவே டெட் ஆகிடுச்சு வாங்கிட்டு வரும்போது. ஏன்னா வாங்கினப்போ நல்லா இருந்துச்சு, ஆனால் காரில் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது ரொம்பவே ஃபுல்லாகவே டெட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ChatGPT தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணி அது இப்போ வந்து அந்த ஒரு பூவே வந்துருச்சு அப்படின்னா, கரெக்டாக சொன்னேன்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா இந்த ஒரு பூ வர்றது ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சு. இந்த கலர் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி அதில் மற்ற செடியில் உள்ள அந்த மற்ற காஞ்சது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரியலி சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே சேவ் ஆனுச்சு. நீங்களும் ஒரு கார்டனிங் பண்ணுறதுல வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து என்னோடய டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு கார்டனிங் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்காலும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங் வ்ளாக்ஸில் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒரு டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணணுன்ட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அண்டு கீழே வந்து ஒரு பிளேட்டை வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அந்த இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. சாட்டர்டே தான் வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போக வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக வந்து போவோம். நம்மளோட ஃபேவரட்டான அண்ட் ஆல் இன் ஒன் பாண்டா மார்ட் தான் போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் அந்த கார்டனிங் ரிலேட்டடான திங்ஸ் வந்து கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அப்படியே வாங்கிட்டு ஃபேவரட் பிளேஸ் அண்ட் ரொம்ப நாளும் ஆச்சு பானிபூரி சாப்பிட்டு. ஸோ அப்படியே போய் பானிபூரியும் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ரொம்ப நேரம் இல்லை, ஜஸ்ட் அந்த ஒரு ½ an hour போயிட்டு வந்தாலே செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சாட்டர்டே நைட் வந்துட்டாலே வந்து அந்த ஹாலிடே வைப்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா இங்கே சண்டே மட்டும்தான் ஹாலிடேங்கிறதுனால சாட்டர்டே ஆஃப்டர்நூன்லேருந்தே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், வைபே நல்லாயிருக்கும். ஸோ தட் ஈவினிங் சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே கொஞ்சம் நேரம் நடந்து அண்ட் ஜோஷ்னாவும் இந்த டைம் தான் வந்து கொஞ்சம் சைக்கிள் வந்து ரிலாக்ஸாக ஓட்ட முடியும். ஸோ தட் அவளுக்கும் அப்படியே சைக்கிள்லாம் ஓட்டிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக ஃப்ரெஷ் ஏரில் வந்து இருக்கிறது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த வீக் வந்து திருப்பியும் நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டைம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் கார்டனிங் டிப்ஸ் அண்ட் கென்யா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.